கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரிடமும் பகிர முடியாத கவலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். 12ஆம் வீடான மறைவுஸ்தானம் பாதிக்கப்பட்ட காலத்தில் வெளியில் நீங்கள் ஒரு புன்னகையோடு வலம் வந்தாலும் உங்களுக்குள்ள ஓடக்கூடிய போராட்டங்கள் ஏராளமாக உங்க மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள், இழந்த பணம், உடைந்த உறவுகள், துரோகம் செய்த நண்பர்கள் என எல்லாவற்றையும் நினைத்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தனிமை என்னும் இருண்ட அறைக்குள் முடங்கி நீங்களாகவே தனிமையில் அழுது தீர்த்த இரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க ஏராளமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரையெல்லாம் உண்மையானவர்கள் என்று நம்பி போறீர்களோ அவர்கள்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில் சொன்னால் அவர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் என்ற வைராக்கியத்தோடு அத்தனை துன்பங்களையும் தனி தனி ஒரு மனிதனாக சுமந்த உங்களுடைய வாழ்க்கை பெரும் ஒரு காவியத்திற்கு நிகரானது என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். எல்லாருமே உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளை, கஷ்டங்களை, தேவையில்லாத ஏமாற்றங்களை அனைத்தையுமே தேடி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம யாரிடம் போய் நம்முடைய கவலைகளை போய் புலம்புவது, யாரிடம் போய் பகிர்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் இருந்த மனதிற்குள்ளே போட்டு வைத்த குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து அது தேவையில்லாத ஒரு வெடிப்பை உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய உடல் மன சோர்வை தந்த சூழ்நிலைகள். ராசிக்கு 6 மற்றும் 8ஆம் இடங்களின் அசுப அதிர்வுகள் நீடிக்கும் காலத்தில் தொடர் அலைச்சல்களாலும் மன அழுத்தங்களாலும் உடல் உபாதைகளும் நாள்பட்ட சோர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடங்கி கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் இது எப்படி ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். எப்போது பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத பயம் உங்களுடைய மனதிற்குள், படபடப்பு, தூக்கமின்மை மற்றும் அசதி உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கை, யாருக்காக இந்த ஓட்டம் என்ற விரக்தி மனப்பான்மை தோன்றி எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் உடல் நிலைமையும் மனநிலைமையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு போர்க்களத்தில் தனியாக நிற்பது போன்ற சூழ்நிலைகள் உங்களை இன்னும் சோதித்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் எல்லாரையும் நம்பி என்னுடைய வாழ்க்கை இப்படி போகிறது என்று நீங்கள் நினைத்து புலம்பிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்போதுமே மற்றவங்களை பத்தி ஏதேனும் மற்றவர்கள் தவறு செய்து விட்டார்கள், தவறான ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் என்றாலும் அவர்கள் மீது அதிகமான குறை கண்டுபிடிப்ப நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்க மீது வைப்பீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே நிறை குறைகளை கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சின்ன சின்ன தவறுகளையும் நீங்கள் உடனே கண்டுபிடித்து கூறுவீங்க. அதுவும் அவர்களிடமே நீங்க போய் கூறிவிடுவீங்க. ஒரு சிலர் அதனை சரியென்று கேட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துப்போ என்று உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கத்தையும் சில நபர்கள் தேடி கொடுப்பார்கள். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் இது நல்ல நோக்கத்துடன் நடந்திருந்தாலும் இன்னும் சிலருக்கு அது தொடர்ந்து குறை கூறுவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். என்ன செய்தாலும் திருப்தி இல்லை என்ற எண்ணங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நிச்சயமாக உருவாகியிருக்கலாம். ஜோதிட ரீதியாக புதன் பலவீனமடையும் காலங்களில் இந்த விமர்சன குணம் அதிகமாகவே வெளிப்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வாரி வழங்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருக்கிறீர்களா, அந்த பிரச்சனையை வாங்கியிருக்கீங்களா இல்லையோ என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகங்களால் புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய முகங்களும் உங்களுக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். பெற்றோர்களின் ஆதரவுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வெற்றிகள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். கால்நடைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் இப்பொழுது ஏற்படும். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. செலவுகளின் தன்மைகளை அறிந்து 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 மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் திடீரென்று ஏதேனும் ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள நாள்பட்ட சந்தேகங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக உங்களை குழப்பிய சில கேள்விகளுக்கு இனிமே தெளிவான ஒரு பதில்கள் கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது தவறான ஒரு புரிதலையும் தவறான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கை துணையின் மீது வைத்திருந்த சில விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவானது கிடைத்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற மனக்குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். புதன் கிரகத்தின் சாதகமான தாக்கத்தால் உங்களின் சிந்தனைகள் தெளிவடைந்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறந்துவிடும். முன்பு சந்தேகமாக தோன்றிய பல விஷயங்கள் உண்மையான வடிவத்தில் புரிய தொடங்கிவிடும். அதனால சந்தேகித்த நபர்களும் சந்தேகித்த விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு முழு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இதனால் மனதிற்குள் இருந்த பாரமானது குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலங்களும் சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வந்துவிடும். மரியாதை மற்றும் கௌரவம் உங்க வாழ்க்கைக்குள்ள உயரும். மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெற போவதால் சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு பன்மடங்கு உயரப் போகிறது. உங்களை கேலி செய்தவர்களும் உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்களும் அனைவரும் வியக்கும்படி உங்களின் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களுடைய நல்ல பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வழங்கப்படும். உங்களின் நேர்மைக்கும் சமுதாயத்தில் ஒரு தனி அங்கீகாரமானது கிடைத்து நீங்கள் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழும் உன்னதமான ராஜயோக காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டு எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மனப்பான்மை தோன்றி எதிலும் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் உடல் நிலைமையும் மனநிலைமையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு போர்க்களத்தில் தனியாக நிற்பது போன்ற சூழ்நிலைகள் உங்களை இன்னும் சோதித்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் எல்லாரையும் நம்பி என்னுடைய வாழ்க்கை இப்படி போகிறது என்று நீங்கள் நினைத்து புலம்பிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்போதுமே மற்றவங்களை பத்தி ஏதேனும் மற்றவர்கள் தவறு செய்து விட்டார்கள், தவறான ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் என்றாலும் அவர்கள் மீது அதிகமான குறை கண்டுபிடிப்ப நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்க மீது வைப்பீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே நிறை குறைகளை கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சின்ன சின்ன தவறுகளையும் நீங்கள் உடனே கண்டுபிடித்து கூறுவீங்க. அதுவும் அவர்களிடமே நீங்க போய் கூறிவிடுவீங்க. ஒரு சிலர் அதனை சரியென்று கேட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துப்போ என்று உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கத்தையும் சில நபர்கள் தேடி கொடுப்பார்கள். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும்.
குடும்பத்தில் இது நல்ல நோக்கத்துடன் நடந்திருந்தாலும் இன்னும் சிலருக்கு அது தொடர்ந்து குறை கூறுவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். என்ன செய்தாலும் திருப்தி இல்லை என்ற எண்ணங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நிச்சயமாக உருவாகியிருக்கலாம். ஜோதிட ரீதியாக புதன் பலவீனமடையும் காலங்களில் இந்த விமர்சன குணம் அதிகமாகவே வெளிப்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வாரி வழங்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருக்கிறீர்களா, அந்த பிரச்சனையை வாங்கியிருக்கீங்களா இல்லையோ என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகங்களால் புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய முகங்களும் உங்களுக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். பெற்றோர்களின் ஆதரவுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வெற்றிகள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். கால்நடைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் இப்பொழுது ஏற்படும். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் திடீரென்று ஏதேனும் ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள நாள்பட்ட சந்தேகங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக உங்களை குழப்பிய சில கேள்விகளுக்கு இனிமே தெளிவான ஒரு பதில்கள் கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது தவறான ஒரு புரிதலையும் தவறான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கை துணையின் மீது வைத்திருந்த சில விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவானது கிடைத்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற மனக்குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். புதன் கிரகத்தின் சாதகமான தாக்கத்தால் உங்களின் சிந்தனைகள் தெளிவடைந்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறந்துவிடும். முன்பு சந்தேகமாக தோன்றிய பல விஷயங்கள் உண்மையான வடிவத்தில் புரிய தொடங்கிவிடும். அதனால சந்தேகித்த நபர்களும் சந்தேகித்த விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு முழு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இதனால் மனதிற்குள் இருந்த பாரமானது குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலங்களும் சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வந்துவிடும். மரியாதை மற்றும் கௌரவம் உங்க வாழ்க்கைக்குள்ள உயரும். மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பல